மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக அவங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வந்து இந்த ப்ரீ டீன் அல்லது ஒரு 8 தொடக்கம் 12 வயதான குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள வளர்க்கிற நேரம் பேரண்ட்ஸ் என்னென்ன பிரச்சனைகளை எதிர்கொள்கிறாங்க அல்லது என்னென்ன சவால்களுக்கு முகம் கொடுக்குறாங்க, அதை எப்படி நாங்கள் வந்து பாசிட்டிவாக தீர்த்து கொள்ளலாம், இந்த பிள்ளைகளை எப்படி கையாளலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். இந்த 8 தொடக்கம் 12 வயது அப்படிங்கிறது வந்து முக்கியமான காலகட்டம். இந்த வயசுல பிள்ளைகள் வந்து அந்த டீனேஜுக்கு முதல்ல ஒரு காலம் அப்படிங்கிறதால அதற்குரிய உடல் மற்றும் உளவியல் ரீதியான மாற்றங்களுக்கு உள்ளாகுவாங்க. இந்த பருவம் அடைதல் மற்றது இதற்கேற்ற இந்த டீனேஜுக்குரிய உளவியல் மாற்றங்கள் இது எல்லாமே வந்து ஆரம்பிக்கிற வயசாக இந்த 8 தொடக்கம் 12 இருக்க போகுது. ஸோ இந்த ஏஜ்ல நிறைய பிரச்சனைகள் சவால்கள் பேரண்ட்ஸுக்கு வரும். ஸோ இதை நீங்கள் சரியாக கையாண்டீங்க அப்படின்னு சொன்னால் பிள்ளைகள் டீனேஜில் வந்து ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸ்லேருந்து அல்லது சவால்களுக்கு முகம் கொடுக்கறதுக்கு பிள்ளைகளுக்கும் சரி பெற்றோருக்கும் சரி ஒரு ஈஸி ப்ரிப்பரேஷன் ஒரு பீரியடாக வந்து இது இருக்க போகுது. சரி, இந்த வீடியோவில் நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு 6 பிரச்சனைகள் சவால்களை பற்றியும் அதற்கு என்ன தீர்வுகள் அப்படின்னு சொல்லியும் பார்க்க போகிறோம். இந்த ப்ரீ டீனேஜில் வர முதலாவது பிரச்சனை, குழந்தைகள் இவ்வளவு நாளும் குழந்தைகளாக எங்களோட கைக்குள்ள நாங்கள் விரும்பின மாதிரி வாழ்ந்தவங்க இப்போ வந்து ஒரு இண்டிபெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி விரும்புவாங்க. அவங்க சில முடிவுகளை அவங்களே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அவங்களே சூஸ் பண்ணி கொள்ளணும்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த ஏஜில் வந்து நீங்கள் செட் பண்ணுற ரூல்ஸ் பவுண்டரிஸ்லேருந்து விலக பார்ப்பாங்க. ஏன் நான் இதை செய்யணும் அப்படிங்கிற கேள்வி வரும். அதே நேரம் அதை ரூல்ஸை பிரேக் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அவங்க வந்து உதாரணத்துக்கு நானே தனியாக ஸ்கூலுக்கு போகிறேனே, இவ்வளோ நாளும் அம்மா வாங்க அப்பா வாங்கன்னு கூப்பிட்டுட்டு இருந்த குழந்தைகள் நானே தனியாக போகிறேனே, நான் முன்னால் போகிறேன் நீங்கள் பின்னால் வாங்க, இல்லாட்டி எனக்கு தேவையான உடுப்பை நான் எடுத்துக்கொள்கிறேனே, நான் ஷாப்பிங்க்கு வரேனே, எனக்கு விருப்பமானதை நான் சூஸ் பண்ணுறேனே. ஸோ இப்படி தொடங்குவாங்க. ஸோ இப்படி வந்து பிரச்சனைகள் இதுக்கு பேரண்ட்ஸுக்கும் குழந்தைகளுக்கும் இடையில முரண்பாடுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, இதை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் உங்களோட பிள்ளைகளோட வயசு ஒரு டீனேஜ் அப்ரோச் பண்ணுறாங்க, அவங்க இன்னும் குழந்தைகள் இல்லை அப்படிங்கிறத பேரண்ட்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அவங்களோட வயசுக்கு ஏற்ற மாதிரியான தெரிவுகளை சாய்ஸஸை அவங்களுக்கு கொடுக்கணும். ஓகே, நான் தானே உனக்கு உடுப்படுத்திட்டு இருந்தேன், நான் தான் உனக்கு எடுக்க போகிறேன் அப்படிங்கிறதுலேருந்து நாங்கள் கொஞ்சம் தளர்ந்து அவங்களுக்கு விருப்பமானதை அவங்கள சூஸ் பண்ண விடணும். ஸ்கூலுக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால், பைக்கில் போகிறாங்க அப்படின்னு சொன்னால், ஓகே தனியாக விட இயலாது, நீங்கள் முன்னால் போங்க நான் பின்னால் வாரேன், கொஞ்சம் ஒரு கேப் விட்டு வாரேன், அப்படியான விஷயங்கள். அடுத்தது உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அடுத்தது படிக்கிற நேரம் நீங்கள் ஒரு டைம் செட் பண்ணியிருப்பீங்க, பிள்ளைகள் அந்த ரூலை பிரேக் பண்ண பார்ப்பாங்க. நான் இந்த நேரம் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஓகே உங்களுக்கு எந்த நேரம் படிக்கணும், ஓகே நீங்களே ஒரு டைமை சொல்லுங்கள். ஸோ இப்படியான சாய்ஸஸை குழந்தைகளுக்கு கொடுக்கறது மூலமாக இந்த பிரச்சனையிலேருந்து தீர்த்து கொள்ளலாம். அடுத்தது 2வது சவால் தான் வந்து இந்த நட்பு வட்டாரம். ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உருவாகிறதும் அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் வாழ்க்கையில் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ஸை கொடுக்க தொடங்குவாங்க. அதே நேரம் இந்த பியர் ப்ரெஷர்னு சொல்லுவோமே, ஃப்ரெண்ட்ஸை பார்த்து செய்ய தொடங்குவாங்க. அவங்கள்ட்ட இருக்கிற மாதிரியான ஷூ எனக்கு வேணும், அவங்கள்ட்ட இருக்கிற பைக் எனக்கு வேணும், அவங்கள்ட்ட இருக்கிறது எனக்கிட்ட இல்லை. ஸோ இப்படியான கம்பேரிஷன் இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க தொடங்குவாங்க. இது ஒரு நார்மல் பிஹேவியர். என்னடா நீ இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாய், நாங்கள் சொல்லத்துக்கு இல்லை, நீ கம்பேர் பண்ணுற, இப்படியான விஷயங்களை வந்து நாங்கள் தவிர்த்து கொள்ளணும். ஸோ இந்த சவாலுக்கு பேரண்ட்ஸ் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு ஓப்பன் கம்யூனிகேஷன் வச்சுருக்கணும் உங்களோட குழந்தைகளோட. ஸோ அவங்களோட வழியிலே போய் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அவங்கள மூலமாகவே அவங்கள்ட்டே கேட்டு அவங்களோட நட்பு வட்டாரம் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ உங்களோட வீட்டை வந்து ஏதாவது ஒரு பார்ட்டி, அவங்களோட பர்த்டேக்கு இல்லாட்டி ஏதாவது ஒரு நிகழ்வுக்கு கூப்பிடுறாங்க, ஒரு பண்டிகை நாளில் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உங்களோட பிள்ளைகள்கிட்டே கேட்கலாம் வந்து, ஓகே 5 பேரை நீங்கள் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களோட வாழ்க்கையில் இருக்க முக்கியமான 5 பேரை தான் கட்டாயம் கூப்பிட போகிறாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் அந்த முக்கியமான 5 பேரை கூப்பிட போகிறாங்க. ஸோ அந்த நண்பர்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அவங்களோட பேரண்ட்ஸ், அவங்களோட வீடு எங்கே இருக்குது, அவங்களோட குடும்பம் எப்படின்னு அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஸோ எப்போவுமே லெக்சர் அடிக்காதீங்க உங்களோட பிள்ளைகள்கிட்ட, ஃப்ரெண்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத அப்படின்னு சொல்லி இல்லாமல் அவங்கள வழியிலே போய் அவங்களோட நண்பர்கள் யார் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறது இதில் முக்கியமாக இருக்க போகுது. 3வது சவால் வந்து இந்த பாடி இமேஜ். அவங்களோட உடல் பற்றினதும் அவங்களோட தோற்றம் பற்றின ஒரு அக்கறை அல்லது கான்ஷியஸ்னஸ் வந்து இந்த குழந்தைகளுக்கு வர தொடங்கும். இவ்வளவு நாளும் கண்ணாடியே பார்த்துடாத உங்களோட பிள்ளை ஒரு 8 தொடக்கம் 12 வயசுன்னு சொன்னால் கண்ணாடிக்கு முன்னுக்கு நேரம் செலவழிக்கும். அவங்களோட உடலில் வந்து அந்த
பருவமடைதலுக்கான மாற்றங்கள் நிகழும் இல்லையா? பெண்களும் சரி, ஆண்களும் சரி, குரல்ல மாற்றம் நிகழப்போகுது, அவங்களோட உடல்ல வந்து மாற்றம் நிகழப்போகுது. ஸோ இதை அடிக்கடி கண்ணாடியில பார்ப்பாங்க. சில நேரம் அதை பத்தி கவலைப்படுவாங்க. இந்த நிறம் இப்படி இருக்கு, இந்த உயரம் இப்படி இருக்குது, எனக்கு இப்படி மாற்றங்கள் வருது, எனக்கு மீசை வர தொடங்குது, ரோமம் வர தொடங்குது. ஸோ இப்படியான விஷயங்கள்ல வந்து கான்ஷியஸா இருப்பாங்க. ஸோ இப்படி வந்து இந்த பிள்ளைகளுக்கு இது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா மாறத்துக்குரிய வாய்ப்புகள் இருக்கும். இதை வெளிக்காட்டுறது உங்களோட மேல கோவமா வெளிக்காட்டுவாங்க. தன்னோட உடலுக்கு அல்லது தான் அடிக்கடி குளிப்பாங்க. நீங்க கவனிச்சு பார்த்துருப்பீங்க, இந்த வயசுல அடிக்கடி குளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடிக்கடி உடுப்பு மாத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த குழந்தைகளுக்கு வந்து நீங்க அதுக்குரிய ஸ்பேஸை கொடுங்க. என்ன நீ எப்ப பாரு குளிச்சுட்டே இருக்க அப்படின்னு சொல்லி இல்லாம, இது ஒரு மாற்றம் உடல்ல. ஸோ குளிக்க விடுங்க. அடிக்கடி உடுப்பு மாத்துறாங்களா, ஸோ அதுக்குரிய ஸ்பேஸை கொடுங்க. மற்ற அவங்களோட உடலை பத்தி நல்லா நெகட்டிவா பேசாம எப்பவுமே பாசிட்டிவா பேசுங்க. உடல்ல தோற்றத்தை விட அவங்களோட ஆற்றல்களை பத்தி பேசுங்க. எல்லா குழந்தையுமே நல்லா படிக்கும், 100 மார்க்ஸ் எடுக்கும்னு இல்லை. அதுக்காக எந்த குழந்தைகிட்டையுமே ஒரு எந்த ஸ்கில்லும் நாலேஜும் இல்லாத ஒரு ஜீரோ, ஒரு ஃபெயிலியர் குழந்தையும் இல்லை. ஸோ அவங்கள்ட்ட இருக்கிற ஆற்றல்கள், திறமைகள், அவங்க வந்து விளையாட்டுல நல்லா இருக்காங்களா, அல்லது நல்லா பாடுறாங்களா, நல்லா வந்து வேற விஷயங்கள்ல ஈடுபடுறாங்களா, ஸ்போர்ட்ஸ் செய்கிறாங்களா, ஸோ இதை வச்சு அவங்கள பாராட்டுறதும், அவங்களோட ஆற்றல்களை, டேலண்ட்ஸை பற்றி நீங்கள் பேசுறதும், அதை வந்து கொண்டாடுறதும் வந்து இந்த பிள்ளைகள்கிட்ட இந்த நெகட்டிவ் பாடி இமேஜ் வாரத்திலிருந்து தவிர்த்து கொள்றதுக்கு ஒரு வழியாக இருக்க போகுது. 4வது சேலஞ்ச் வந்து இந்த படிப்பு அல்லது இந்த அகடமிக் ப்ரெஷர்ன்னு சொல்லுவோமே. இவ்வளோ நாளும் வந்து சின்ன வயசு தானே அப்படின்னு சொல்லி ஸ்கூல்லையும் சரி, வீட்லேயும் சரி நாங்களும் விட்டுருப்போம் குழந்தைகள் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த ஒரு 8 வயசு டு ஒரு 12 வயசுக்குரிய குழந்தைகள் வந்து நாங்களும் எதிர்பார்ப்போம் நல்லா படிக்கணும்னு. ஸ்கூல்லையும் அந்த அந்த ப்ரெஷர் கூடிக்கொண்டு வரும். ஸோ அந்த பிள்ளைகளுக்கு டைமை மேனேஜ் பண்ணிக்கொள்ள தெரியாமல் இருக்கும். ஏன்னா அது ஒரு சடன் சேஞ்ச், ஒரு ப்ரைமரி டு செகண்டரி சடன் சேஞ்ச் உண்டு. ஸோ இந்த லெவல்லையும் வந்து இந்த பிள்ளைகளுக்கு வந்து படிப்புங்கிறது ஒரு சுமையாக இருக்கும். ஸோ இதுக்கு என்ன தீர்வுன்னு சொன்னால், நீங்கள் ஒரு ரொட்டீனை பிள்ளைகளோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு டைம் டேபிளை போடுறது. அடுத்தது ஈஸியாக அவங்க படிக்கக்கூடிய மாதிரியான வசதிகளை செய்து கொடுக்கறது. உதாரணமாக அவங்களுக்குரிய இந்த ஒர்க் புக்ஸை வாங்கி கொடுக்கறது, அல்லது வந்து இப்போ அவங்களுக்கு இந்த ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிறது, அது சம்மந்தமான ஒரு ஒரு டெக்னிக்ஸை வந்து சொல்லி கொடுக்கறது. அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்க வந்து வீக்காக இருக்கிற பாடங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கைடன்ஸ், ஒரு டியூஷன் அனுப்புறது. ஸோ இப்படியான விஷயங்கள் வந்து இதுக்கு உதவியாக இருக்கும். அதோடு அவங்க படிக்கிறதுக்கு இந்த ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறது, ஒரு சரியான இடம், அவங்களோட புக்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு, அவங்களோட அந்த ஸ்டேஷனரிஸ் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு, அப்படியான ஒரு இடத்தை உருவாக்கி கொடுக்கறது இந்த ப்ரெஷர்ல இருந்து அவங்கள வந்து பாதுகாக்க உதவும். மிக முக்கியமான விஷயம், பேரண்ட்ஸான நீங்கள் ப்ரெஷர் பண்ணுறது, படின்னு அவங்கள தூங்க விடாமல், எந்த ஒரு லெஜர் ஆக்டிவிட்டீஸும் இல்லாமல் அவங்கள ப்ரெஷர் பண்ணாமல் எல்லாம் நீங்கள் பேலன்ஸ் பண்ணி படிப்புக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரம் கொடுக்கறது முக்கியமாக இருக்கும். இந்த வயசு குழந்தைகளோட பெற்றோர் எதிர்கொள்கிற இன்னொரு முக்கியமான பிரச்சனை, 5வதா நான் சொல்ல போகிறது வந்து இந்த ஸ்க்ரீன் அடிக்ஷன் அல்லது வந்து இந்த ஆன்லைன் சேஃப்டின்னு சொல்லுவோமே. இவ்வளோ நாள் சின்ன சின்ன கார்ட்டூனும் ரைம்ஸும் பார்த்துட்டு இருந்தவங்களோட குழந்தை அதுக்குன்னு ஒரு டிவைஸ் கேட்க தொடங்கும். எனக்கு ஒரு டேப்லெட் இல்லையா, எனக்கு ஒரு கம்ப்யூட்டர் இல்லை அப்படின்னு கம்பேர் பண்ண தொடங்கும். அப்படி இல்லைன்னா ஆன்லைன் கேம்ஸ் விளையாடணும், ஃப்ரெண்ட்ஸ் விளையாடுறாங்க, அல்லது வந்து இந்த சோஷியல் மீடியாவில் இந்த காலத்தில் தொடங்குவாங்க. இப்போ நம்மெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவை கண்டதே வந்து நம்மளோட அடல்ட்ஹுட்ல தான். ஆனால் இப்போ இந்த குழந்தைகள் ப்ரீடீன்லேயே இந்த சோஷியல் மீடியாவுக்குள்ளே இன்வால்வ் ஆகுறாங்க. ஸோ இப்படியான விஷயங்கள்ல ஆர்வம் காட்டுவாங்க. ஸோ நீங்கள் இதை 100% தடுக்க முடியாது. நம்ம வளர்ந்த மாதிரி நம்மளோட குழந்தைகள் வளரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க முடியாது. ஸோ இது பற்றின அறிவை நீங்கள் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. ஸோ இதுக்கு ஒரு தீர்வு வந்து நீங்கள் பிள்ளைகளுக்கு அவங்களுக்குன்னு தனியாக ஒரு கேஜெட்டை கொடுக்கறத தவிர்த்து கொள்ளணும். உங்களோட ஒரு ஒரு டேப்லெட், ஒரு லேப்டாப்பை வந்து நீங்கள் குறிப்பிட்ட நேரம் கொடுக்கறது, அல்லது வந்து டிவி பார்க்க விடுறது, அல்லது வீட்டில் வந்து ஹாலில் எல்லார பார்வைக்கு முற்பட்டதான ஒரு டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரை வந்து யூஸ் பண்ண விடுறது இதுக்கு பிரயோசனமாக இருக்கும். அது இல்லாமல் இந்த ஆன்லைனில் நடக்கிற விஷயங்கள், தவறான விஷயங்கள், தவறான நட்புகள், அப்படியான விஷயங்களை தெளிவாக உங்களோட பிள்ளைகள்கிட்ட உதாரணங்களோட நீங்கள் பேச தொடங்கணும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதும் இதுக்கு ஒரு உதவியாக இருக்கும். 6வது விஷயம், இந்த பேரண்ட்ஸுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை எப்படிடா ஹேண்டில் பண்ணுறது, இதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனை தருது இந்த இமோஷனல் அண்ட் மூட் சேஞ்சஸ். இவ்வளோ நாளும் குழந்தைகளாக இருந்தவங்க வந்து இப்போ திடீரென்று பெரியவங்க மாதிரி பிஹேவ் பண்ண தொடங்குவாங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கும் அப்செட் ஆகிறது, கோவப்படுறது, ஒரு மூட் சேஞ்ச் ஆகிறது, கத்துறது, அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த இமோஷனல் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். எதற்கெடுத்தாலும் அழுகிறது, சின்ன விஷயத்துக்கும் ஹர்ட் ஆகுறது. ஸோ இப்படியான ஒரு அந்த இமோஷனல் ரோலர் கோஸ்டர் இந்த குழந்தைகள்கிட்ட இருக்கும். இந்த ப்ரீடீன் குழந்தைகளோட கோபம் எப்படி, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம ஒரு விரிவாக ஒரு வீடியோவில் இதுக்கு முதல்ல பார்த்துருப்போம். நீங்கள் பார்க்கல அப்படின்னு சொன்னால்
அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னு அதனால் அந்த ஆல்ரெடி அதை பற்றி நாங்கள் பேசிட்டோம் அப்படிங்கிறதால அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த மற்ற இமோஷனல் சேஞ்சஸ், இந்த அழுகிறது அல்லது ஹர்ட் ஆகிறது, சின்ன சின்ன விஷயங்களுக்கு உணர்ச்சி வசப்படுறது, இப்படியான விஷயங்கள் உங்களோட குழந்தைகள்கிட்ட இருக்குன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்படி குழந்தைகளோட உணர்வுகளை முதல்ல மதிக்கிறதுக்கும், அது ஒரு சாதாரணமான விஷயம், பருவம் அடைதலோட அந்த ஹார்மோன் சேஞ்சஸோட வர ஒரு மாற்றம் அப்படிங்கிறத பெற்றோர்களாகிய நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். ஸோ இதுக்கு நீ ஏன் கோவப்படுறான்னு நாங்கள் கோவப்படுறது இல்லாமல் வெரி காமாக நாங்கள் இதை ஹேண்டில் பண்ணணும். அழுகிற குழந்தைக்கு ஒரு அழுகிறதுக்கான ஸ்பேஸை கொடுத்து அழ வைக்கணும், அழ விடணும். அதே நேரம் அவங்களோட இமோஷன்ஸை வெளிப்படுத்துறதுக்கு நான் அந்த வீடியோலையும் சொல்லியிருப்பேன், ஜேர்னல் எழுதுறது, டைரி எழுதுறது. அப்படி இல்லைன்னு சொன்னால் இப்படி அடிக்கடி உணர்ச்சி வசப்படக்கூடிய பிள்ளைகள் உங்களோட பிள்ளைகளாக இருப்பாங்க அப்படின்னா அவங்கள வேறு விளையாட்டுக்கள், இந்த ஸ்விம்மிங் அல்லது அவுட்டோர் ஸ்போர்ட்ஸ், செஸ் இப்படியான விளையாட்டுக்களில் நீங்கள் ஈடுபடுத்துறது இந்த வயசில் ஆரம்பிக்கிறதும் உங்களோட பிள்ளைகள் டீனேஜ் ஆகிற நேரம் அவங்களோட உணர்ச்சிகளை, அவங்களோட அந்த ஃபீலிங்ஸை அவங்க ரெகுலேட் பண்ண, இமோஷன்ஸை ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராக்டிஸாக இருக்க போகுது. ஸோ இப்படியான டெக்னிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறது உதவியாக இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு 6 சிக்கல்கள், சவால்களை பற்றியும் அந்த ப்ரீ டீன் குழந்தைகளை நாங்கள் எப்படி கையாளலாம் அப்படின்னு சொல்லியும் பார்த்தோம். இந்த பிரயோசனமான தகவல்களை நீங்களும் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களோட குழந்தைகள் ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் மற்றொரு வீடியோவில் மீண்டும் மற்றொரு பயனுள்ள தகவல்களோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி.